ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ்வி லாக்ஸ். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம ரேசன் அரிசி மாவு வச்சு இந்த மாதிரி 2 வகை சிப்ஸுங்க. ரெண்டுமே ஒரே மாவு தான், ஆனால் டைப்பு தான் வேறு. இது டைமண்ட் டைப்பில் செஞ்சேன், அது குச்சி சிப்ஸ் மாதிரி செஞ்சேன். ஒரே மாவு தாங்க. ஒரே மாதிரி கொடுத்தா பிள்ளைங்களுக்கும் போர் அடிக்கும்ல, அதனால் இந்த மாதிரியும் செய்யலாம், அந்த மாதிரியும் செய்யலாம். ரெண்டுமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. நல்லா கரகரப்போட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெறும் பச்சரிசி மாவு மட்டும்தாங்க. இது டீ டைமில் பிள்ளைங்களுக்கு ஈவினிங் என்ன கொடுக்குறது அப்படின்னு தோணும் இல்லையா, டக்குன்னு இந்த மாதிரி பச்சரிசி மாவு வச்சு செய்யலாம். இதுக்கு நான் இப்போ 1 கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேங்க. இந்த கப்புக்கு 1 கப்பு எடுத்திருக்கேங்க. மாவு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த கப்பு வச்சேயும் நம்ம தண்ணி அளந்துக்கணும். இதுக்கு 3/4 கப்பு தண்ணி போதுங்க. இந்த மாவு நல்லா டைட்டாக நம்ம பிசையணும். கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா எண்ணெய் இழுக்கும். அதனால் கொஞ்சம் டைட்டாக தான் பிசையணும். 3/4 கப்பு தண்ணி போதும். வேணும்னா நம்ம லாஸ்ட்டில் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் மல்லித்தூள் போட்டிருக்கேன். இந்த மசாலாலாம் போட்டு செய்கிறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, அதனால் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையை இந்த மாதிரி ரொம்ப சிறுசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் காரப்பொடி. கருவேப்பிலை இந்த அளவு கட் பண்ணி போட்டால் தான் நமக்கு சேர்ந்து வரும், இல்லைனா நம்ம தேய்ச்சி கட் பண்ணுறப்போ பிரிஞ்சிரும். அதனால் கருவேப்பிலை கூடுமானவரை ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க. கொஞ்சம் சீரகமும் போட்டுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேங்க. நல்ல கரகரப்புக்காக 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நம்ம வெறும் பச்சரிசி மாவு மட்டும்தான் வச்சு செய்கிறோம். அதனால் கொஞ்சமாக நெய், பட்டர், எண்ணெய் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். தண்ணி இப்படி கொதித்து வர்றப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்ச மாவை போட்டு நல்லா கிளறிக்கலாம். மாவும் தண்ணியும் நல்லா சேர்ந்து வர்ற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃபில் தாங்க இருக்குது. நான் சும்மா ஸ்டவ் மேலே வச்சு கிளறிக்கிட்டுருக்கேன். இது ரெண்டுமே சேர்ந்தாப்பில் கலந்து விட்டுட்டு நல்லா ஆற விடலாங்க. ஏன்னா எல்லா மாவுலேயும் அந்த சூடான தண்ணி சேரணும். அப்படின்னா தான் நமக்கு கரகரப்போடு இருக்கும் சிப்ஸு. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நமக்கு தண்ணி தேவைன்னா ஊற்றி பசஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், பொலப்பொலந்தான் இருக்குது, கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். இந்த சீட்டு சிலிக்கான் சீட்டுங்க. இது பிசைகிறதுக்கு, தேய்க்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்குது. அதே மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குங்க. இந்த சீட்டு ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்குது. நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நான் தண்ணி பத்தலைங்க, அதனால் ஒரு கை மட்டும் தண்ணி விட்டு இது பிசைகிறேன். நல்லா டைட்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். நல்லா பிசைய நல்லா சாஃப்டாக வரும். தண்ணி மட்டும் ஊற்றாமல் பார்த்து பிசைஞ்சிக்கணும். தண்ணி ஊற்றிட்டோன்னா கொஞ்சம் எண்ணெய் இழுக்கும், அவ்வளோதான். டைட்டாக பிசைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா எண்ணெய் நமக்கு இழுக்காது, ஆனால் கரகரப்பாக நல்லா இருக்குங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். அது நல்லா செட் ஆகட்டும். அப்புறம் எடுத்து நல்லா பிசைஞ்சு விடலாம். அது எந்த அளவுக்கு டைட்டாக நான் பிசைஞ்சிருக்கேன் பாருங்கள். தொட்டாலே விரிசல் விழுது பாருங்கள். இப்படி நல்லா திருப்பி பிசைகிறப்போ கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இது நம்ம தேவையான அளவு மாவு எடுத்துக்கிட்டு தேய்க்கிறதுக்கு மீதியை நம்ம மூடி வச்சிடலாம், காற்று போகாமல் இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே நம்ம டைட்டாக பிசைஞ்சிருக்கோம். திருப்பியும் காற்று போனால் ரொம்ப ட்ரை ஆகிடும். அதனால் அதை மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் லைட்டாக மாவு தொட்டு அதை தேய்க்கலாம். ரொம்ப அழுத்தி தேய்ச்சிடக்கூடாது. அழுத்தி தேய்ச்சா உங்களுக்கு விரிசல் விழுந்துக்கிட்டே இருக்கும். இப்படி உருட்டி உருட்டி நல்லா சமப்படுத்தணுங்க. கொஞ்சம் சப்பாத்தி விட கொஞ்சம் திக்காக வேணால் சமப்படுத்திக்கலாம். ரொம்ப திக்காக இருந்தாலும் உள்ள மாவாட்ட தெரியும். ரொம்ப தின்னாவும் வேண்டாம், ரொம்ப திக்காகவும் வேண்டாம். இந்த அளவுக்கு நல்லா சமப்படுத்திக்கோங்க. நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் நம்ம சுற்றியுமே ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்தி வச்சு இல்லைன்னா பீஸா கட்டர் வச்சு எதையாவது வச்சு நம்ம நல்லா சுற்றி கட் பண்ணி ஸ்கொயராக எடுத்துக்கலாம். இந்த ஸ்கொயர் தாங்க நம்ம நீளமாகவும் குச்சி சிப்ஸ் மாதிரியும் கட் பண்ணிக்கலாம், நம்ம டைமண்ட் சிப்ஸ் மாதிரியும் கட் பண்ணிக்கலாம்.
இது குச்சி சிப்ஸுங்க. அப்படியே நீளமாக கட் பண்ணி நடுவில் ஒரு கோடு போட்டுட்டா நமக்கு குச்சி குச்சியாகவும் நல்லாயிருக்கும். இது பிசைகிற டைம் எல்லாமே சுடுற டைம் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணுறது தான் கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா கரகரப்போட டீ டைமில் செய்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த மாதிரி நடுவில் ஒரு கோடு போட்டால் குச்சி சிப்ஸு பொரிச்சு எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை பிளேட்டில் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம டைமண்ட் சிப்ஸ் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு சென்டரில் நடுவில் கூடி கோடு இழுத்தா நல்லா ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடைக்குங்க. நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் செய்யலாம். எனக்கு குச்சி சிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. குச்சி சிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி இதையுமே எல்லாத்தையும் கட் பண்ணி நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுட்டு எண்ணெய் சூடான பிறகு பொரிக்க வேண்டியதாங்க வேலை. இப்போ தனித்தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஓரளவு தின்னாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது சிப்ஸு. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. மீடியமில் வச்சு நல்லா பபிள்ஸ் எல்லாம் போகிற வரைக்கும் அதை வெயிட் பண்ணி எடுத்த அருமையான சிப்ஸு ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படியே ஒரு லைக்கை போடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்து பபுள்ஸ் எல்லாம் அடங்கிருச்சு. இப்போ எடுத்துடலாம். கலரும் கொஞ்சம் சேஞ்சாக இருக்குது பாருங்கள். நல்ல கரகரப்போடு இருக்குங்க. இப்போ குச்சி சிப்ஸை நம்ம பொரிச்சு எடுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுங்க. அப்போ தான் உள்ளார நல்லா வெந்து நல்ல கரகரப்போடு இருக்கும். வெறும் ரேசன் அரிசி மாவு மட்டும்தாங்க. ரொம்ப ஈஸி இல்லை. கட் பண்ணுறதுக்கு தான் நம்ம கொஞ்சம் டைம் எடுக்குது. டீ டைமில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டப்பா உடனே காலியாயிரும். அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.